أعوذ بالله من الشيطان أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد மதிப்புக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளினால் நாங்கள் 28வது ஜுஸுவை முடித்துவிட்டு அதனுடைய சாராம்சமாக காணப்பட்ட ஒரு இஸ்லாமிய வீடு எவ்வாறு அமைய வேண்டும் என்ற அந்த எண்ணக்கருவை எப்படி எங்களுடைய வீட்டு சூழலிலே கொண்டு வரலாம் என்பதை பற்றி நாங்கள் பேசுகிறோம். இந்த தஃசீர் வகுப்பினுடைய நோக்கம் அதுதான். அதாவது நாம் படிக்கின்ற சூறாக்களை அல்லது ஒவ்வொரு வசனங்களையும் எப்படி எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே கொண்டு வருவது, அதே போன்று அதனை எவ்வாறு சமூகமயப்படுத்துவது, களத்திலே பிரயோகிப்பது, இது மிக முக்கியமானது. அதாவது கான்டெக்சுவலைஸ் பண்ணுவது என்று சொல்வார்கள். குர்ஆனிய வசனங்களை நமது காலத்துக்கும் நேரத்துக்கும் சூழலுக்கும் ஏற்ப எவ்வாறு பிரயோகிப்பது என்பது. அந்த வகையிலே தான் நாங்கள் 28வது அந்த ஜுஸுவிலே பிரதானமான மையக்கருவாக இருந்த குடும்ப வாழ்வு அல்லது இஸ்லாமிய குடும்ப கட்டமைப்பு எப்படி அமைய வேண்டும் என்பதை நாங்கள் மிகவும் விரிவாக பார்த்தோம். அதில் பல விடயங்களை நாங்கள் பேசியிருக்கிறோம். இஸ்லாமிய வீட்டினுடைய அகீதா எப்படி இருக்க வேண்டும், அதனுடைய இபாதா எப்படி இருக்க வேண்டும், அதனுடைய அஹ்லாக்குகள் பண்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும், இவைகள் எல்லாம் விலாவாரியாக பேசப்பட்டு விட்டது. அவற்றை எப்படி நாம் நடைமுறைப்படுத்துவது என்பதுதான் எங்களுக்கு முன்னால் உள்ள சவால். எனவே முடிந்த அளவு நாம் பேசிய விடயங்களை எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே கொண்டு வருவதற்கு முயற்சிக்க வேண்டும். இந்த தஃசீர் வகுப்பினுடைய நோக்கம் அதுதான். இல்லாவிட்டால் உங்களுக்கு தர்ஜுமாவின் மூலமாக அல்லது யூடியூப்கள் மூலமாக நிறைய குர்ஆன் விளக்கங்களை நாங்கள் படிக்கலாம். ஆனால் நாங்கள் படிப்பதற்கு அப்பால் இதனை எங்களுடைய நடைமுறை வாழ்வில் கொண்டு வருவதற்கு முயற்சிக்க வேண்டும். இது முதலாவது விடயம். இரண்டாவது விடயம், இன்று எங்களுடைய தஃசீர் சூரத்துத் தூர். சூரத்துத் தூர் 27வது ஜுஸினுடைய முதலாவது சூரா. அந்த சூறாவுக்குள் நாங்கள் நுழைவதற்கு முன்பு தற்கால இந்த சூழல் சம்பந்தமான ஒரு சில விடயங்களை உங்களோடு ஞாபகப்படுத்திவிட்டு இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இந்த சூறாவுக்குள் செல்லலாம் நினைக்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் தற்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு விடயம்தான் என்னுடைய நாட்டிலேயே தற்கால சூழல். உண்மையில் அல்லாஹ்வுடைய சக்தி, அவனுடைய குதிரை, அவனுடைய வல்லமை எவ்வளவு மகத்தானது,
யாராலும் புரிந்து கொள்ள முடியாது என்பதை எங்களுடைய கண்கூடாக நாங்கள் கண்டு கொண்டிருக்கிறோம். முதலாவது விடயம், இந்த அனர்த்தத்துக்கு முகம் கொடுப்பதாக இருந்தவர்கள் நாங்கள். கிழக்கு மாகாணம், வடகிழக்கு மாகாணம் தான் இந்த அனர்த்தத்துக்கு முகம் கொடுக்கும் என்று எதிர்ப்பு கூறப்பட்டது. முழு நாடுமே வடகிழக்கு மாகாணங்களில் ஏற்படுகின்ற அனர்த்தத்தை எதிர்கொள்வதற்கு தயாராக இருந்தது. ஆனால் அல்லாஹ்வுடைய திட்டம் வேறுபடி அமைந்திருந்தது. குறிப்பாக வடக்கு கிழக்கு சுமூகமாக இருக்கின்ற நிலையிலே மத்திய மாகாணம் ஏனைய பிரதேசங்களிலே அதனுடைய தாக்கம் மிகவும் கடுமையாக இருந்தது. எங்கள் எல்லோருக்கும் தெரியும். யாரும் எதிர்பார்க்கிறாத ஒரு பெரும் அழிவை எங்களுடைய நாடு சந்தித்திருக்கிறது. இதுவரைக்கும் உத்தியோகபூர்வமாக வந்த தகவலின்படி 366 பேர் மரணித்திருக்கிறார். அதே போன்று அதே அளவு காணாமல் போயிருக்கிறார்கள். அவர்களை ஒன்றில் அவர்கள் மண்ணிலே புதையுண்டிருக்கலாம், வெள்ளத்திலே அடிபட்டு சென்றிருக்கலாம், அல்லது பாதுகாப்பாக எங்கும் இருக்கலாம், அல்லாஹ் அஅலம். ஆனால் அதே அளவு காணாமல் போயிருக்கிறார்கள். இது உயிர் சேதம். பொருள் சேதங்களை பொறுத்தவரைக்கும் அது மிகவும் பெரிய ஒரு தொகை, பில்லியன் கணக்கான தொகை பொருள் இழப்பும் எங்களுடைய நாட்டு மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக உங்களுக்கு தெரியும், பாதிக்கப்பட்ட பிரதேசங்களிலே அதிகமானவைகள் முஸ்லிம் பிரதேசம். எனவே எங்களுடைய பொருளாதாரத்தில் ஒரு பாரிய அடி விழுந்திருக்கின்றது இந்த அனர்த்தத்தின் மூலமாக. அன்புக்குரிய சகோதரர்களே, ஏற்கனவே நாடு இருக்கின்ற நிலையில் இப்பொழுது இந்த பொருளாதார பின்னடைவும் ஒரு பெரும் பாதிப்பை இக்காலத்தில் ஏற்படுத்தும் என்று வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். அல்லாஹ் அஅலம். இந்த தாக்கத்தில் இருந்து மீண்டு வருவதற்கு இன்னும் 10 வருடங்கள் எடுக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த சந்தர்ப்பத்தில் எங்களுடைய பொறுப்புகள் என்ன, கடமைகள் என்ன? பல பிரதேசங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. மக்கள் இன்னும் இடைத்தங்கல் முகாம்களிலே இருக்கிறார்கள். பலரை இன்னும் தொடர்பு கொள்ள முடியாமல் இருக்கிறது. மின்சாரம் தடைப்பட்டிருக்கிறது. அதே போன்று தொலைத்தொடர்பு சாதனங்கள் கூட இன்று செயலிழந்து போயிருக்கின்ற ஒரு சூழல். கிட்டத்தட்ட ஒரு மஹ்ஷரிலே நிற்கின்ற நிலையிலேதான் குறிப்பாக சில பிரதேசங்களைச் சேர்ந்த மக்கள் இன்னும் இருக்கிறார்கள். பிரபுவல்ல போன்ற அந்த கொத்மரன் பிரதேசங்களில் இருக்கின்ற மக்களுடைய நிலைமை அப்படித்தான் இருக்கிறது. இந்த சூழலிலே அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு விடயத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இதனை அல்லாஹ்வுடைய தண்டனையாக நாங்கள் பார்ப்பதா அல்லது சோதனையாக பார்ப்பதா என்ற ஒரு விடயம் இருக்கிறது. பொதுவாக இப்படியான நிகழ்வுகள் ஏற்படுகின்ற பொழுது பள்ளி வாயில்களிலே நாங்கள் ஒன்று கூடுகிறோம், இஸ்திக்ஃபார் செய்கிறோம், துஆ கேட்கிறோம். யா அல்லாஹ், நாங்கள் செய்த பாவங்களுக்காக எங்களை நீ தண்டித்து விடாதே என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கிறோம். அப்படி நடைபெறுகின்ற பொழுதும் உள்ளத்திலே இயல்பாக வருகின்ற கேள்வி, இப்படியான இழப்புகள், இப்படியான பாதிப்புகள், அனர்த்தங்கள் அல்லாஹ் எங்களை தண்டிப்பதற்காக தருகிறானா அல்லது சோதிப்பதற்காக தருகிறானா என்ற ஒரு விடயம் இருக்கிறது. உண்மையில் இதனை தண்டனையாக நாங்கள், இது அல்லாஹ்வுடைய தண்டனை என்று சொல்லிவிட்டால் அதிலே பாதிக்கப்பட்ட மக்கள் அவர்களுடைய உளநிலை எப்படி இருக்கு, மனோநிலை எப்படி இருக்கு? ஏதோ நாங்கள் மற்ற எல்லாரையும் விட நாங்கள் பாவிகள், அதனாலேதான் இத்தகைய தண்டனை எங்களுக்கு வந்ததாக அவர்கள் இன்னும் உள ரீதியாக பாதிக்கப்படுவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றன. இரண்டாவது, அது தண்டனையாக இருந்தால் அதிலே பாதிக்கப்பட்ட சிறுவர்கள்,
அதிலே பாதிக்கப்பட்ட வயோதிபர்கள், அதிலே பாதிக்கப்பட்ட விலங்கினங்கள், இவர்கள் என்ன பாவம் செய்தன, அந்த தண்டனையை அனுபவிப்பதற்காக என்ற ஒரு கேள்வியும் எழுகிறது. அதனாலேதான் குர்ஆன் மிக தெளிவாக இதனை சொல்லி இருக்கிறது. எப்படி என்றால், இவைகள் எல்லாம் அல்லாஹ் மனிதர்களை சோதிப்பதற்கான வழிகள், ஒரு டெஸ்டிங். அது சில நேரம் சிலருக்கு அது சோதனையாகவும் சிலருக்கு அது தண்டனையாகவும் வந்து சேரும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே கேட்டார்கள், இந்த புவி நடுக்கங்களை பற்றி உங்களுடைய கருத்து என்ன, ஏன் இந்த புவி நடுக்கங்கள் ஏற்படுகின்றன? அப்பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், மது பூமியிலே மது அருந்தப்பட்டால், விபச்சாரம் அதிகரிக்குமாக இருந்தால், இசை கருவிகளுக்கு மக்கள் அடிமையாக போய்விடுவார்களாக இருந்தால், இப்படி சில பாவங்களை அவர்கள் சொன்னார்கள். ஜினா, மது, அது மாதிரி மியூசிக், இப்படியான பாவங்கள் பூமியிலே அதிகரிக்கின்ற பொழுது வானத்திலே அவன் கிளம்பெடுகிறார், அல்லாஹ் கோபத்தோடு கொழுந்தெடுகிறார். மக்கள் அந்த பாவங்களிலே இருந்து தௌபா செய்து மீண்டு விட்டால் அல்லாஹ் தஆலா பூமிக்கு சொல்கிறான், பொறுமையாக இருக்கும்படி. அப்படி அந்த ஹதீஸை சொல்லிட்டு போறதையெல்லாம் சஹாபாக்கள் கேட்டாங்க, இது அல்லாஹ்வுடைய தண்டனையா? அப்பதான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், இது மூமின்களுக்கு அல்லாஹ்வுடைய அருளாகவும், காவிர்களுக்கு அல்லது நிராகரிப்பாளர்களுக்கு, பாவிகளுக்கு இது ஒரு தண்டனையாகவும் மாறிவிடுகிறது. ஒரு பேலன்ஸான ஒரு அப்ரோச் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள். அதாவது இப்படியான அனர்த்தங்களின் மூலமாக மூமின்கள் பாதிக்கப்பட்டால் அவர்கள் ஷஹீதுகளாக எழுப்பப்படுவார்கள். அது அவர்களுக்கு பெரிய ஒரு அருள். எல்லாரும் மௌத்தாதான் போறோம், நோய் வந்து மௌத்தாவோம், ஆக்சிடென்ட்ல மௌத்தாவோம், வேறு விதங்களாக மௌத்தாவோம். எனவே ஷஹீதுகளாக மௌத்தானால் அது உயர்ந்த பாக்கியம். ஷேக் அப்துல் அசீஸ் ரந்தீஷி, ஹமாஸ்ட 2வது தலைவர், ஷேக் அஹ்மத் யாசின் மௌத்தான நேரம் ரந்தீஷி தான் பொருட்படுத்தார். அப்ப அவர்கிட்ட கேட்டாங்க, ஷேக் அஹ்மத் யாசின சர்க்கரை நாட்காலியில வச்சு தட்டிக்குதான் வார், அவரையே கொண்டு போட்டாங்க. அப்ப நீங்க எந்த துணிச்சல்ல நீங்க இதை எடுத்தீங்க, இந்த பொருட்படுத்தீங்க? ஏன்னா நீங்களும் தேடப்படுற ஒரு ஆள். அப்பதான் ரந்தீஷி சொன்னார், கேன்சர் வந்தும் மௌத்தாகும், நோய்வாய்ப்பட்டும் மௌத்தாகும், ஆக்சிடென்ட்லையும் மௌத்தாகும், எல்லாருக்கும் மௌத்திரி. அதே மௌத்து அவன் இடையில வந்து எனக்கு மௌத் பண்ணி நான் மௌத்தான ஷஹீதா மௌத்தாவேன், அந்த பாக்கியம் எனக்கு போதும் சொன்னார். இது மூமின்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற ஒரு ரஹ்மத், ஷஹாதத்துடைய அந்தஸ்து. மௌத்தாகாமல் இருப்பவர்கள் அதுல பாதிக்கப்பட்டார்கள் இருப்பாங்க. டேமேஜஸ், வீடு போயிடுச்சு, பிள்ளைகள் மௌத்தா இருப்பாங்க, பெற்றார் உயிரோடு இருப்பாங்க, பெற்றார் மௌத்தா இருப்பாங்க, பிள்ளைகள் உயிரோடு இருப்பாங்க. ஒரு லைஃப் டைம் ஏர்னிங், ஒரு மனிதன் வாழ்நாள் உழைப்பு தான் ஒரு வீடு, ஒரு வாகனம் அல்ல. இப்ப அது முற்றுமுழுதாக இப்ப ரம்பூக்கல்லையில குரணை கிட்ட ஊர்ல கடைசியா உத்தியோகபூர்வ தகவல் வதந்தியில் வந்துச்சு நிறைய. உத்தியோகபூர்வ தகவல்களின் படி 38 வீடுகள் இல்லை, நேரத்துக்குள்ள போயிடுச்சு. 38 வீடுகள் போயிடுச்சு. இதுவரைக்கும் 8 ஜனாசாக்கள் எடுத்திருக்கிறாங்க. இந்த 30 பேர் மிஸ்ஸிங், அகல காணலன்னு சொல்லி தகவல்கள் கிடைக்கும். அப்ப இந்த 38 வீடும் என்பது ஒரு மனுஷன் நாம் கஷ்டப்பட்டு உழைச்சி கட்டிடு, அது மிஸ் ஆயிடும். இப்ப இது எப்படி அருளாக மாற முடியும்? இந்த சோதனையின் பொழுது ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய இந்த கதரை, இந்த கதாவை திருப்தியோடு ஏற்றுக்கொண்டு அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் தந்தான், அல்லாஹ் எடுத்துக்கிறான். இது அஸாபத்துஹும் முஸீபா காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன்.
அல்லாஹ் அவன் எங்களை படைச்சான், நாங்கள் அவனுக்காகவே வாழுகிறோம், நாங்கள் அவன் பக்கமும் மீண்டு போவோம் என்று பொறுமையோடு ஏற்றுக்கொள்வாராக இருந்தால் அவர்களுக்குரிய கூலி சுவர்க்கம். இதுல பாதிக்கப்பட்டார்கள், உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டார்கள் இருப்பான், கை கால் இழந்தார்கள் இருப்பான், கஷ்டம் நோயாக பாதிக்கப்பட்டார்கள் இருப்பான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனுக்கு சுவர்க்கத்தில் உயர்ந்த தரஜாவை எழுதி வச்சிருப்பார். உயர்ந்த ஒவ்வொரு ஆளுக்கும் அல்லாஹ் சுவர்க்கத்தில் உயர்ந்த தரஜாவை அவர் வச்சிருக்கிறார். சில மனிதர்கள் அவர்களுடைய வணக்க வழிபாடுகள் மூலமாக, கட்டுப்பாடின் மூலமாக, இபாதத்தின் மூலமாக அதை அடைவார்கள். அப்படி சில மனிதர்கள் அடையாத பொழுதும் அல்லாஹ் அவர்களுக்கு சோதனைகளை கொடுப்பார். அந்த சோதனைகளை அவர்கள் பொறுமையோடு ஏற்றுக்கொள்வார்களாக இருந்தால் அல்லாஹ் அவர்களுக்கு அந்த தரஜாவை கொடுக்கிறார். எனவே இந்த சோதனை மூமின்களுக்கு அது ஒரு சோதனையாக மாறும். இன்னும் ஒரு வகையிலே குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்கிறார், وَلَنُذِيقَنَّهُمْ عَذَابَ الْأَدْنَى دُونَ الْعَذَابِ الْأَدْنَى دُونَ الْعَذَابِ الْأَكْبَرِ لَعَلَّهُمْ يَرْجِعُونَ. நாங்கள் இந்த உலகத்திலே சிறிய சிறிய தண்டனைகளை நாம் கொடுப்போம், மனிதர்களுக்கு சிறிய சிறிய தண்டனைகளை கொடுப்போம். ஏன் அதனை கொடுக்கின்றோம் என்றால் அல்லஹும் யர்ஜிஊன், அவர்கள் எங்களின் பக்கம் மீண்டு வர வேண்டும் என்பதற்காக ஒரு ஞாபகம் ஊட்டல். மனிதன் அல்லாஹ் மறந்து வாழ்வான், ஒரு புவிநடுக்கத்தின் மூலமாக அல்லாஹ் இருப்பாக ஞாபகப்படுத்துறது, ஒரு வெள்ளத்தின் மூலமாக, ஒரு அழிவின் மூலமாக அல்லாஹ் தன்னுடைய இருப்பை மனிதர்களுக்கு ஞாபகம் ஊட்டுகின்றார். அப்ப நாங்க அல்லாஹ் ஞாபகப்படுத்துவோம், தொழுவோம், இஸ்திக்பார் செய்யறோம். பாருங்க, வெள்ளம் வந்தால்தான் எல்லாரும் பள்ளிக்குள்ள வாரம், இஸ்திக்பார் செய்யறோம், எல்லாம் செய்யறோம். எனவே இது தண்டனை யாருக்காக இருந்தால் இது மூமின்களை பொறுத்தவரை இது ஒரு சோதனை, ஒரு ரஹ்மா, ஒரு அருள். காவிர்களை பொறுத்தவரைக்கும் அல்லது நிராகரிப்பாளர்களை பாவிகளை பொறுத்தவரைக்கும் அது அவர்களுக்கு தண்டனையாக அமையும். எனவே இந்த பார்வை தான் எங்களிடத்திலே இருக்கப்படும். இதை தாண்டி இன்னொரு முக்கியமான செய்தி என்னவென்றால், இத்தகைய இயற்கை அனர்த்தங்கள், இப்பொழுது நடந்த இந்த அனர்த்தம், இதற்கு முன்பு நடந்த இந்த அனர்த்தங்கள் எல்லாம் அல்லாஹ்வாக எங்களுக்கு அனுப்பியதா அல்லது நாங்களாக தேடிக்கொண்டதா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. ஏனென்றால் டிசாஸ்டர், ரெண்டு வகையான டிசாஸ்டர் அழிவு இருக்கிறது, அனர்த்தங்கள். ஒன்று நேச்சுரல் டிசாஸ்டர், இயற்கை அனர்த்தங்கள் என்று இருக்கு. இன்னொன்று இருக்கிறது மேன் மேட் டிசாஸ்டர், மனிதர்களாக உருவாக்கிய அனர்த்தங்கள் என்று இருக்கிறது, நாங்களாக தேடிக்கொண்டவைகள். உண்மையிலேயே நாங்கள் இஸ்திக்பார் செய்ய வேண்டியது எதுக்கென்றால், நாங்களாக தேடிக்கொண்ட இந்த அனர்த்தத்துக்காக, நான் இந்த அனர்த்தத்துக்கு ஏதோ ஒரு வகையில காரணமாக அமைந்திருக்கிறேன் என்ற வகையில தான் நாங்கள் இஸ்திக்பார் செய்ய வேண்டிய தேவை நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியும், இன்றைக்கெல்லாம் முகநூல்ல பேசப்பட்ட விடயங்கள்ல மிக முக்கியமான சாராம்சம் என்னென்றால், இது சாதாரண மக்கள் பேசல, இலங்கையை சேர்ந்த ஒரு சயின்டிஸ்ட் இந்தோனேசியாவினுடைய இந்த வெட் டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யறார். இந்த காலநிலை அவதான நிலையத்தில் வேலை செய்யறார். அவர் ப்ரொஃபஸர், அவரும் அதை எழுதியிருந்தார். இப்ப இன்னைக்கு ப்ரொஃபஸர் உசீனியாவும் அவருடைய முகநூலில் எழுதியிருந்தார். அதாவது இந்த இலங்கையில் இப்பொழுது ஏற்படுகின்ற இந்த பேர் அனர்த்தங்களுக்கு உண்மையிலேயே இயற்கை அல்ல காரணம், மனிதர்கள் தான் காரணம். அதாவது இந்த சூழல் ஆதிக்கவாதம், மாறின ஆதிக்கவாதம் என்று ரெண்டு விஷயம் ஜோதியில நாங்கள் படிக்கலாம். சூழல் ஆதிக்கவாதம் என்றால் சூழல், இயற்கை மனிதர்களை ஆட்கொள்வது. மானுட ஆதிக்கவாதம் என்றால் மனிதர்கள் சூழலின் மீது ஆதிக்கம் செலுத்துவது. நாங்க சூழல்ல கொண்டு வர அல்லாஹ் தஆலா எல்லாத்தையும் அழகா தான் படைச்சான், திட்டமிட்ட அடிப்படையில் தான் அவன் படைச்சிருக்கிறான். அல்லாஹ்வுடைய திட்டத்துக்கு நாங்க என்ன செய்யறோம் என்றால் மாற்றமாக நடக்கலாம். உதாரணத்துக்கு இந்த குளோபல் வார்மிங், இப்ப இன்றைக்கு பேசப்படுற மிக முக்கியமான விஷயம் இந்த குளோபல் வார்மிங்.
புவி சூடாகும், புவி வெப்பம் அடைகிறது. அதனாலதான் நிறைய பிரச்சனை, இந்த வெள்ள அனர்த்தத்துக்கு கூட அது முக்கியமான காரணம். புவி வெப்பம் அடைந்தால் துருவ பகுதிகளில் இருக்கிற ஆர்டிக், அந்தார்டிக் போன்ற துருவ பகுதிகளில் இருக்கிற பனிக்கட்டி என்ன செய்யும்? கரைஞ்சாலும் கடல் மட்டம் அதிகரிக்கும். கடல் மட்டம் அதிகரித்தால் சின்ன earthquake, கடல்ல இந்த புவி நடுக்கம்ங்கிறது இயல்பா நடக்கிற விஷயம். கடல் மட்டம் அதிகரிச்சுக்கிற நேரம் புவி நடுக்கங்கள் வந்தால் கடல் பூமிக்குள்ள வரும். இப்ப இந்த புவி வெப்பமடைகிறதுக்கு காரணமா இருக்கு அல்லாஹ். எங்களோட கண்டுபிடிப்புகள் காரணம். அல்லாஹ் இயல்பாக சூரத்துல் நாஸிஆத் நாங்க படிக்கிற நேரம் எங்களுக்கு தெளிவாக விளக்கும். அல்லாஹ் எவ்வளவு அற்புதமாக இந்த புவி கோலத்தை அவன் படைச்சு வச்சுக்கிறார். இந்த பூமி, அதுக்குரிய கோலங்கள், வானம், சூரியன், இதெல்லாம் எவ்வளவு நுணுக்கமாக அற்புதமாக அல்லாஹ்வினால படைத்து வைத்திருக்கிறார். சூரியன் இந்த பூமியை விட பல மடங்கு விசாலமான, அதனுடைய வெப்பம் இந்த பூமிக்கு வராம, பூமியுடைய எல்லா வெப்பமும் பூமிக்கு வந்த அதிலும் குறிப்பாக புற ஊதா கதிர்கள் என்று புவியில இந்த சூரியன்ல இருந்து வார அல்ட்ரா வயலட் ரேடியேஷன் சொல்றாங்க. புற ஊதா கதிர்கள் அது பூமிக்கு வராமலுக்கு அதை தடுக்கிறதுக்கு அல்லாஹ் தஆலா ஓசோன் சொல்லி ஒரு படலத்தை வச்சிருக்கிறார். இதெல்லாம் இயற்கையாக அல்லாஹ் மனிதர்கள் இந்த பூமியில சுவாத்தியமாக வாழ்றதுக்கு உருவாக்கின விஷயம். இப்ப நாங்க என்ன செஞ்சோம் என்றால், இந்த குளோரோஃப்ளோரோகார்பன், கார்பன் டை ஆக்சைடு இப்படியான இந்த வாயுக்களை நாங்கள் உற்பத்தி செய்யணும். நாங்கள் பாவிக்கிற பொருட்களாக மாற வாயுக்கள் போய் என்ன செய்தால் இந்த ஓசோன்ல ஓட்டையை போட்டான நச்சுக்கதிர்கள் பூமியில். அது மாதிரி தொழிற்சாலை கழிவுகள், இந்த வாகனத்திலிருந்து வர புகைகள், ஏசியிலிருந்து வர கழிவு, இதெல்லாம் போய் எங்கட புவி மண்டலத்துல, வளிமண்டலத்துல இப்படி ஒரு இதோட உருவாக்கிச்சு. சரி, அப்படி உருவாக்கினோட என்ன நடக்கும்? வார வெப்பம் வெளியில போகையில்லாம போகாம புவி சூடாகி இந்த அனர்த்தத்துக்கு காரணமா இருக்கு. இதை எப்படி நாங்க அல்லாஹ் தலையில கொண்டு போய் போடுறோம்? மழை பெய்யும், பூமிக்கு மழை தேவை, கட்டாயம் மழை வரும். அப்படி மழை வந்தால் அந்த மலைகள் இயற்கையாக ஆத்தோட கடலோட கலக்கிறதுக்கு அல்லாஹ் தஆலா இயல்பாகவே இடங்களை வச்சு, ஏரிகளை, குளங்களை, கடல்களை வச்சிருக்கிறாங்க இல்லையா? இயற்கையாக அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தின ஒரு விஷயம். 79% நீரும் 21% நிலவும் அல்லாஹ் வச்சிருக்கிறார். அந்த நீர் இருப்பதற்கான இடங்களையும் அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இப்ப மனிதன் என்ன செஞ்சார் என்றால், அந்த இடங்களை அவன் ஆக்கிரமிச்சான். நீர்நிலைகளை ஆக்கிரமிச்சு மண்ணை போட்டு நிறைச்சி வித்து வாங்கி ஊடு கட்டி ஹோட்டல் கட்டி எல்லாம் செஞ்சிச்சு. இப்ப மழை பெஞ்ச தண்ணி வரலாம் வீட்டுக்குள்ள கூறினோட இங்க ஓடிவா தௌபா செய்யன்னு சொல்லி சொன்னால், அப்ப வெள்ளம் மாறின எல்லாரும் பாவிகளா பாவம் செஞ்சாங்க. என்ன பாவம்? யார் உண்மையிலே இழுத்துட்டு வர வேண்டிய யார் என்றால், இந்த தோணாக்களை நிறைச்சாங்க, ஆற்றை நிறைச்சாங்க, நீர்நிலைகளை நிறைச்சி ஊடு கட்டினார்கள், ஹோட்டல் கட்டினார்கள். இப்படியான இதுகளுக்கு அனுமதிச்சாங்க. அதனாலதான் இன்றைய அந்த பேராசிரியர் அவருடைய கருத்தின்படி என்றால், உண்மையிலேயே மக்களாகிய நாங்க இந்த அரசியல்வாதிகள் இப்படி இந்த இடத்தெல்லாம் போட்டு நிரப்புற நேரம் கைகடி மாத்துகிறதுமே அதற்கான தண்டனை தான், அதுக்கான தண்டனை தான் நாங்க அனுபவிச்சுட்டேன். சுருக்கமா சொல்ல போனால், கான் கட்டிருக்கேன், மழை பெய்ஞ்சால் ரோட்டில் தண்ணி ஓடுறது தான் கான் கட்டி வச்சிருக்கேன். கானுக்குள்ள நாம தானே கொண்டு உபயோகப்படுறோம். கானுக்கு மேலதானே எங்கட கல்லை, மண்ணை, பில்டிங் கட்டுறது கொண்டு ஓடுறீங்க. யாருக்காவது ஒரு உணர்வு இருந்தா, இது இந்த தண்ணி ஓடுற கான், இது அடப்பட்டால் மழை வந்தால் இந்த ஊடு தாடும், இந்த ரோட்டு தாடும். எனவே ஒரு படங்க போட்டு, ஒரு சாக்கை போட்டு, இந்த கல்லை போட்டு, இந்த மண்ணை போடுவது சரி, யாருக்காவது உணர்வு வந்துச்சா? இல்லை. அப்படி ரோட்ல பள்ளம் தாண்டோட பள்ளிக்குள்ள இஸ்திக்பார் செய்வாங்க. இல்லை சார், இஸ்திக்பார் செய்வது எதுக்கென்றால், இந்த சூழலுக்கு நான் செஞ்ச அநியாயத்துக்கு ஆகப்பெரிய பாவம்,
ஆகப்பெரிய பாவம். இந்த சூழலுக்கு தனிப்பட்ட ஒருவரால் அனுபவிச்சுப்பாங்க. இந்த சூழலுக்கு, இந்த வெள்ளத்துக்கு, இந்த டிசாஸ்டருக்கு என்னால என்ன தவறு நடந்திருக்கு அதனால பார்க்கணும். இல்ல எந்த காரை நான் நினைச்சிக்கிறேன்னா, எந்த தோணாவை நான் குடிச்சிருக்கிறேனா, அல்லது தோணாவை குடிச்சு கட்டின ஆட்கள்ல நான் அப்படியே கையை கட்டி பார்த்துக்கிறதுக்கேனா. இதுக்கு முந்தி, இந்த 10-20 வருஷத்துக்கு முந்தி இந்த மழை இருந்ததானே, இப்படி வெள்ளம் வந்துச்சா, இப்படி ஓடிட்டோமா, இப்படி அனர்த்தங்கள் வந்துச்சா, இல்லாட்டி இவ்வளவு பெரிய ஒரு டிசாஸ்டர் நாங்கள் சந்திச்சோம் இல்லை. பாருங்க, கொத்மலை டேம்ல நடந்த மழை கொட்டை 400 தொடக்கம் 500 மில்லிமீட்டர் மழை பெய்யுது. சாதாரணமான சொல்றாங்க, இந்த எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ரெயின்ஃபால், பயங்கரமான மழை. அது ஓடி வாரத்துக்குரிய அந்த நதி மகாவலி நதி, அதனுடைய அகலம் 200 மீட்டர், தாளம் 20 மீட்டர் இருக்கு. உண்மையிலே அந்த நதி படுக்கையில, அந்த ஓரங்கள்ல, இப்ப கம்பள சைட்ல நீங்க பாருங்க, முந்தி ஒரு 15-20 வருஷத்துக்கு முந்தி வீடு கட்டுறதுக்கெல்லாம் அனுமதி கொடுக்கல. பிறகு பொலிட்டீஷியன்ஸ்ல சப்போர்ட்ல வீடுகள் எல்லாம் கட்டி நதியை எல்லாத்தையுமே செஞ்சாங்க. சின்னதாக்கி உடனேயும் அது என்ன செய்யும், அது பெருக்கெடுத்து மக்களை பாதிக்கும். பாருங்க, கம்படையில 50க்கும் மேற்பட்ட ஜனாசாக்கள் எடுத்துக்கிறாங்க. கம்பள டவுன் அவுட் இல்ல, டவுன்ல எடுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லாத அளவுக்கு தான் அதனுடைய நிலைமை. ஃப்ரெண்ட் அவரோட வீட்டை போட்டோ அனுப்பியிருந்தார். 2வது மாடியிலையும் மேலுக்கு தண்ணி வந்தது. 2வது மாடிக்கும் தண்ணி வந்த நிலைமை மாறினால் இது உண்மையிலே வரலாறுல நடக்காத ஒரு நிகழ்வு. எனவே உங்களுடைய சகோதரர்களை இந்த விஷயத்திலேயே நாங்கள் கவனம் அளிக்கணும். இது இந்த நேச்சுரல் டிசாஸ்டர் தான், அல்லது நாங்களாக உருவாக்கின டிசாஸ்டராண்டா, நாங்களாக உருவாக்கின டிசாஸ்டர். அதுக்குரிய கூலிய மக்கள் இன்றைக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த சூழலுக்கு என்ன கண்ட்ரிபியூட் பண்ணலாம், அதுல மிக முக்கியமாக நாங்கள் இருக்கணும். மிக முக்கியமாக இருக்கணும். நான் பாவிக்கிற வாகனம், நாங்க நினைக்கிறோம் புகை செக் பண்றதுக்கு நாங்க சில நேரம் காசை கொடுத்து செக் பண்ண தோணும். அது ஒரு பாவம் தான். ஏன் செக் பண்றாண்டால், எங்களோட வாகனத்துல இருந்து வார புகை வளிமண்டலத்துல மாசுபடுத்தும். அப்படி இல்லாமல் இருக்கிற அளவுக்கு எங்களோட வாகனத்தை நாங்க சரியா செய்யணும். அதுலதான் இந்த பவர் பரிசோதனை. அதை கூட நாங்க சில நேரம் செய்யாமல் காசை கொடுத்தோம், இல்லாட்டி வேற என்ன ஒரு கேம் ஒன்றை காட்டி வாகனம் செஞ்சால் நாங்க சூழலுக்கு அநியாயம் செய்யும். எங்களோட வீட்டில் இருக்கிற ஷாப்பிங் பேக், குப்பை பேக்கை மெல்ல கொண்டு வந்து போட்டு காணுக்குள்ள குத்தி முட்டம் என்றால் நாங்கள் பெரிய ஒரு சூழலுக்கு அநியாயம் கொண்ட பெரும் பாவம் என்று நாங்கள் செய்கிறோம். அதுகளாக தான் இத்தகைய டிசாஸ்டர்களை நாங்கள் சந்திக்கும். எனவே நாங்கள் பெருசா பெரும் பாவங்கள் செய்த ஒரு சமூகம் இல்லை. அல்லாஹ் அதை அழிக்கிறது. அல்லாஹ் இப்படி அழிக்கிற அந்த ஸ்டைலையும் உருட்டார். அப்படி அழிக்கிறது அல்லாஹ் தன்னை சின்ன சின்ன தண்டனைகளை கொடுப்பான், இந்த சோதனைகளை கொடுப்பான். ஏனென்றால் தான் தன்னுடைய குதிரத்தை மக்கள் விளங்க வேண்டும் என்பதற்காக, அந்த குதிரத்தை, ஆற்றலை மக்கள் விளங்க வேண்டும் என்பதற்காக, அல்லாஹ்வின் பக்கம் மக்கள் மீண்டு வர வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் இப்படியான விடயங்களை கொடுக்கிறார். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்க இப்படியான நேரத்துல நாங்க எங்களுடைய தவறுகளுக்காக அல்லாஹ்விடம் மீண்டு தௌபா செய்து மீண்டு அவனோட நெருங்குறது ஒரு விஷயம். 2வது விஷயம், இப்படியான விடயங்கள் டிசாஸ்டர் வரக்கூடிய அளவுக்கு சூழலை நாங்க பாதிக்காமலுக்கு எச்சரிக்கிறது 2வது விஷயம். 3வது விஷயம், இப்ப மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார். எங்களோட கடப்பாடு என்ன? நாங்க அதுவும் ஒரு டெஸ்டிங். இது பயங்கரமான டெஸ்டிங். ஏன்னா டிசாஸ்டர் வர இருந்த எங்களுக்கு அல்லாத டைவர்ட் பண்ணி அங்க கொண்டு போய்க்கிறார். இப்ப நாங்க கடும் சேர்ந்துட்டு மாஷாலா இருக்கிறோமா, அல்லது அந்த மக்களுடைய கஷ்டத்துல நாங்களும் பங்கெடுக்கிறோமாங்கிறத டெஸ்ட் பண்றாங்க. அல்ஹம்துலில்லாஹ், எங்களோட பிரதேசத்தை சேர்ந்த மக்களும் ஏதோ ஒரு வகையில உதவிகளை நாங்க அனுப்பி தீர்க்கிறோம். ஆனா இந்த தனிப்பட்ட அபிப்பிராயம் என்னவென்றால், கிழக்கு மாகாணத்தில் நடைபெறுகின்ற இந்த அனர்த்தங்களின் பொழுதும் வெளிப்பிரதேசங்களிலிருந்து வார ஆட்கள் அந்த வேகமே இல்லை. அவர் அந்த வேகம், அவர் அந்த
என்ன உதவி செய்யணும் அந்த ஆர்வம், அதே ஆர்வம் அங்கான அனர்த்தங்கள் நடக்க கூட எங்கள்கிட்ட இருக்கான்னு கேட்டால் விட நீங்க சொல்லணும் இருக்கா என்று கேட்டால் அது மிச்சம் குறையும். நாம ஒரு 5-6 முறையில சாமான் அனுப்பி வைக்கணும் ரெண்டு திருப்தி அடையல, அப்படி திருப்தி அடையல. ஏன்னா அழிவு அப்படி இல்லை, அழிவு வந்து இத்தனை பயங்கரம். ஏன்னா அப்ப நிறைய தொண்டர்கள்ல தேவை, அங்கே கிளீனிங் ப்ராசஸ் தேவை. ஆக்கள் வீட்டுக்கு வெள்ளம் படியுது, எனவே அந்த அவங்களோட வீட்டை கிளீன் பண்ணி கொடுக்கணும். தண்ணி இல்லை அவங்களுக்கு, அவ என்ன செய்யறது, வாட்டர் பம்ப் அல்லது பவுசர் கொண்டு வர சொல்றாங்க. பவுசர்கள் அப்படி கொண்டு போய் தண்ணியை தூரத்துல தண்ணி அடிச்சு கொண்டு வந்து அவங்க வீட்டை கிளீன் பண்ணி அவங்க வீட்டுக்குள்ள கொண்டு போய் சேர்த்துட்டு வேண்டால் அது பெரிய ஒரு. ரெண்டாவது அவங்களுக்கு தேவையான உணவு உடைகள், இப்ப உணவு தாராளமாக இருக்கிறதாம், உடைகள் தேவைன்னு சொன்னாங்க. ஊத்தோடு உடற்பட அவங்க போனாங்க, இப்ப உள்ள வந்து பார்த்தா ஒன்றுமே இல்லை. நம்ம அவங்களுக்கு உடைகள் தேவைப்படுவதாகவும் குறிப்பாக இதான் அவங்களுக்கு தேவை. அவங்கள வீடு கிளீன் பண்ணி சுத்தமாக்கி அவங்கள கொண்டு வந்து விற்கிற அந்த பணியை நாங்கள் செய்ய வேண்டி இருக்கிறது. எனவே தொண்டர்கள் அங்க போய் நாங்கள் அதை செய்ய முடியுமா இருந்தால் நல்லா இருக்கும். கடைசியாக இந்த சப்ஜெக்ட்ல நாங்க நிறைய உதவி செய்தோம் அல்லாவுக்காக. உண்மையிலே ஒரு ஷார்ட் ஹவர்ஸ், கொஞ்சம் டைம், அதுக்குள்ள ஒரு 6 நொடியில சாமான் சேர்த்தாங்க. எல்லா இடத்துலையும் வேறாவும் கல்முனை எல்லா இடத்துலையும் சேர்க்கிறாங்க. அந்த பணி உண்மையிலே பாராட்டத்தக்க ஒரு விஷயம். ஆனால் என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம் கொஞ்சம் அந்த ஃபேஸ்புக் இது கொஞ்சம் கூட மனதில் அதை நாங்கள் ஒரு அளவுக்கு ஒரு தேவைக்கு மட்டும், அதாவது ஒரு விளம்பரம், இப்படி ஒரு பணி நடைபெறுகிறது, உங்களுடைய உதவிகளை நீங்கள் கொண்டு வந்து தரலாம் என்று சொல்வதற்காக நாங்கள் ஊடகங்களை பயன்படுத்தினால் போதும் என்பதுதான் எல்லாரும் அபிப்பிராயம். அதான் கொஞ்சம் சில நேரம் பார்க்கிற நேரம் அலுப்ப இரிட்டேஷன் அதை பார்க்கப்படும். எல்லாத்துக்கும் லைவ் போடுறது ரெண்டா, அது எங்களுடைய இஹ்லாஸ்ல சில நேரம் பாதிப்புகளை ஏற்படுத்தும். ஆனால் தயவு செய்து எக்காரணம் கொண்டும் சேர்க்கக்குள்ள நாங்க என்ன பேஸ்புக்கோ லைவோ போட்டாலும் தயவு செய்து கொடுக்கின்ற பொழுதும் வாங்குகின்றவர்களுடைய உள்ளம் புண்படாத வகையிலே அவர்களும் மனிதர்கள், அவர்களும் நல்லா இருந்தார்கள். எனவே அந்த வகையில ஏதோ ஒரு பாதிப்பால அவங்க வந்திக்கிறாங்க. பெரும் போலீஸ்காரர்களும் வீடுகளை இழந்திக்கிறாங்க, வாகனங்களை இழந்திக்கிறாங்க. எனவே அந்த நேரத்துல நாங்க போய் கொடுத்து விட்டோம், பேஸ்புக் லைவ் போட்டு போட்டோ எடுத்துக்கிட்டு நிற்கிறத தவிர்த்து கொண்டது ஆகவும் ஏற்றமானது என்ற அந்த செய்தியையும் இந்த சந்தர்ப்பத்திலே சொல்லிக்கொண்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நாங்கள் அந்த இடத்துல துவா கேட்கிறோம். மிக வேகமாக அவர்களுடைய மனோநிலையில் இருந்து, பாதிக்கப்பட்ட மனோநிலையில் இருந்து அவர்கள் மீண்டு வர வேண்டும். நிறைய இழப்புகளை அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். அந்த இழப்புகளில் இருந்து அல்லாஹ் அவர்களுக்கு இன்னும் அவர்கள் இழப்புகளை அல்லாஹ் பன்மடங்காக மூட்டி அருளாக கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் நாங்கள் துஆ கேட்போம் இன்ஷா அல்லாஹ். இன்றைக்கு நாங்கள் ஆரம்பிக்க இருக்கிற சூரா கொஞ்ச நேரத்தில் நாங்கள் முடிச்சிருவோம். சூரா அத்தூர் 27வது ஜுஸ்வினுடைய முதலாவது சூரா, சூரா அத்தூர். சூரா அத்தூர் இது ஒரு மக்கி சூரா. இந்த சூறாவும் 49 வசனங்களை கொண்ட ஒரு சூரா. இந்த சூறாவை படிக்கிறதுக்கு முந்தி இந்த சூரா மனிதர்களுடைய நடத்தையில் எப்படி மாற்றத்தை ஏற்படுத்தியது என்பதை சொல்றது பொருத்தமாக இருக்கின்றது. ஏனென்றால் நான் ஆரம்பிக்கக்கூடிய சொன்னோம், நாங்க தஃசீர் படிக்கிறது நாலேஜுக்காக அல்ல, நாங்க இந்த தஃசீர் படிக்கிறது எங்களுடைய நடைமுறை வாழ்க்கையில கொண்டு வர இந்த சூறாக்கள் இந்த குரானிய சமூகம் போன்ற உருவாக்குறது. குரானின் மூலமாக ஒரு சமூக புரட்சி ஒன்று ஏற்படுத்துறது தான் நோக்கம். அந்த வகையில தான் இந்த குரான் எப்படி இந்த மாற்றத்தை மக்கள்கிட்ட ஏற்படுத்தினதுக்கு இந்த சூறா ஒரு நல்ல ஒரு சூறா, ஒரு தாக்கம் செலுத்தக்கூடிய ஒரு சூறா. மறுமை நாளை உறுதிப்படுத்துற, ஏகத்துவத்தை உறுதிப்படுத்துற,
ரசூலுல்லாஹ்வுடைய தூதுத்துவத்தை உறுதிப்படுத்துற சூறா தான் இந்த சூறா. ஏன்னா அந்த மக்காவாசிகள் இந்த விஷயங்கள்ல மக்களுக்கு மத்தியில அவநம்பிக்கை ஏற்படுத்தினான். மறுமையை பற்றி அவநம்பிக்கை ஏற்படுத்தினான், குர்ஆனை பற்றி அவநம்பிக்கை ஏற்படுத்தினான், ரசூலுல்லாஹ் பற்றி அவநம்பிக்கை ஏற்படுத்தினான். அப்ப அல்லாஹ் அதற்கு பதில் சொல்வதாக உள்ள சூறா தான் இந்த சூறா. அதனால இந்த சூறால ஒரு ஸ்டைல் இருக்கப்படி என்றால் கேள்வி கேட்டு அதுக்கு பதில் சொல்றது. கேள்வி கேட்கிறது, கேள்வி கேட்டு வாய் அடைக்க வைக்கிறது. கிட்டத்தட்ட 15 கேள்வியை அல்லாஹ் தஆலா இந்த சூறாவுல கேட்டு 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 வார ரைட். அப்படி கேட்டு வாயடைக்க வைத்த ஒரு சூறா தான் இந்த சூறாவுல. முதலாவது ஒரு சஹாபி முத்தாயிம் ரலியல்லாஹு அன்ஹு, அவர் பிற்பட்ட காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். பத்ர் யுத்தத்துக்கு பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு இந்த சூறா மிக முக்கியமான ஒரு காரணமாக அமைந்திருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சூறாவை மக்ரிப் தொழுகையில ஓதினாங்களாம். குறிப்பாக சுபஹ் தொழுகையிலேயும் மக்ரிப் தொழுகையிலேயும் இந்த சூரா 2 ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுகிறார்கள். ஒரு நாள் மக்ரிப் தொழுகையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சூறாவை ஓதிக்கொண்டிருக்கிறது. புகாரில வர ஹதீஸ். இவர் இஸ்லாத்துக்கு வரல. அப்ப இந்த மனிதர் காதுல இந்த வசனம் உளுந்துச்சு. இந்த சூறாவோட அம் குலிகு மின் கைரி ஷைஇன் அம் ஹுமுல் காலிகூன் அம் خلقوا السماوات والارض بل لا يوقنون அம் இந்தஹும் خزائن ربك அம் ஹுமுல் முஸைத்திரூன். இந்த கேள்வி கேட்டு கேட்டு வர சூறா. அம் குலிகு மின் கைரி ஷைஇன் அம் ஹுமுல் காலிகூன். இவர்கள் வேறு ஏதாவது மனிதர்களினால், வேறு யாராவது மனிதர்களினால் அல்லது பொருட்களினால் படைக்கப்பட்டவர்களா, அல்லது இவர்கள் படைப்பாளர்களா? இவங்க எப்படி தோன்றினார்கள் என்பதை இவர்கள் ஞாபகப்படுத்தக்கூடாதா? படைப்பாளரை அவர்கள் அறிந்து கொள்ளக்கூடாதா? அம் ஹலகு ஸமாவாத்தி வல் அர்த் பல் லா யூகினூன். இவர்கள் தான் இந்த வானங்கள் பூமியையும் படைத்தவர்களா? இவர்கள் உணர்வு பெற மாட்டார்களா, நம்பிக்கை பெற மாட்டார்களா என்ற அந்த கேள்வி கணைகள் இவர காதுல உணர்ந்துச்சு. அப்ப அவர் சொல்ல, காத கல்வி யத்தீர். இந்த வசனங்களை கேட்ட உடனே என்னுடைய உள்ளம் உடைந்து பறக்க பார்த்தது. ஒரு பெரும் தாக்கத்தை இந்த வசனம் என்னுடைய உள்ளத்திலே ஏற்படுத்தியது. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் போய் இந்த மனிதர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். பாருங்க, சூரா தூருடைய ஒரு வசனம், அம் குலிகு மின் கைரி ஷைஇன் அம் ஹுமுல் காலிகூன் என்ற இந்த வசனம் அந்த மனிதனுடைய உள்ளத்தில் ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திச்சு. இதே குர்ஆன் வசனம் தான் நாங்களும் ஓதுறோம். எங்கட உள்ளத்துல அந்த தாக்கங்கள் வருதா? எங்கட குர்ஆன், நாங்க குர்ஆன் ஓதுற நேரம் எங்களுக்கு ஒரு ஆளுக்கு 40 வயசு, 50 வயசு, 60 வயசு, 70 வயசுல இருக்கிறோம். குர்ஆன் ஓதிட்டு வாரம். நாங்க ஓதுற நேரம் எங்கட உள்ளத்துல தாக்கம் செலுத்திய வசனம் எது? எங்கட வாழ்க்கைய டேர்னிங் பாயிண்ட் குர்ஆன்ல எந்த வசனம் எங்கட வாழ்க்கையை ஏற்படுத்திச்சு? இதான் குர்ஆன் ஏற்படுத்த வேண்டிய தாக்கம். இது இதே சூறாவுல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களுடைய ஆட்சி காலத்துல ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு தெரியும், உமர் ரலியல்லாஹு அவருடைய ஆட்சி காலத்துல மக்கள் நிலைமையை பார்க்கறதுக்காக போவார். ஒரு நாள் ஒரு ரோட்டால போற நேரம், தஹஜ்ஜுத் நேரம், ஒரு வீட்டுல ஒரு மனிதர் இந்த சூறா ஓதிக்கிறார். சூரத்து தூர், வத்தூர் வகிதாபின் மஸ்தூர் ஃபீ ரக்கின் மன்ஷூர் வல் பைத்தில் மஅமூர் வஸஃபில் மர்ஃபூர் வல் பஹ்ரில் மஸ்ஜூர் கண்டத ஓதிச்சு 7வது வசனம், இன்ன அஸாப ரப்பிக லவாகிஅ. இந்த வசனம் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா இந்த ஆரம்ப 5 வசனங்களையும் சத்தியம் பண்றார்.
தூர் மலையின் மீது சத்தியமாக, கிதாபின் மஸ்தூர் எழுதப்பட்ட ஏட்டின் மீது சத்தியமாக, ஃபிரக்கின் மன்சூர் விதிக்கப்பட்ட அந்த தூள்களின் மீது சத்தியமாக, வல் பைத்துல் மஅமூர் பைத்துல் மஅமூரின் மீது சத்தியமாக, வஸஃபில் மர்ஃபூர் உயர்த்தப்பட்ட முகட்டின் மீது சத்தியமாக, வல் பஹ்ரில் மஸ்ஜூர் தீப்பிழம்பாக கொதித்து கொண்டிருக்கின்ற கடலின் மீது சத்தியமாக சொல்லி அல்லாஹ் சத்தியம் பண்ணிட்டு, ஏன் அந்த சத்தியத்தை பண்ணி நான் ஒரு விஷயத்தை உறுதியாக சொல்லுது, நாமளும் சத்தியம் பண்ற ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்தி சொல்றதுக்கு வல்லாஹி என்று சொல்லி நாங்க சத்தியம் பண்ணி சொல்றோம். அப்படி அல்லாஹ் அவருடைய படைப்புகள் மீது சத்தியம் பண்ணி ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்தி சொன்னான். என்னென்றால் நிச்சயமாக உங்களுடைய ரப்பினுடைய தண்டனை நடந்தே தீரும், உங்களுடைய ரப்புடைய தண்டனை வந்தே தீரும், மறுமை நாள் வந்தே தீரும். இந்த வசனம் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய காதில் விழுந்துச்சு. இதுக்கு முந்தைய இந்த வசனத்தை உமர் ரலியல்லாஹு கேட்டீங்கிறான். ரசூலுல்லாஹ் தொழுகிற நேரம் கேட்டீங்கிறாங்க, அவர் ஓதுற நேரம் அந்த வசனத்தை கடந்து போய்க்கிறாங்க. ஆனால் அன்றைய நாள் அந்த தஹஜ்ஜுடைய நேரம், அந்த வீட்டில் ஒரு மனிதர் தொழுது தீர்க்கிற நேரம் ஓதினது உமர் ரலியல்லாஹு காதுல உழுந்தோடனே அவருடைய கழுதையில இருந்து அப்படியே பாய்ஞ்சி இறங்கி உமர் ரலியல்லாஹு அந்த மனிதனுடைய வீட்டு சுவர்ல அப்படியே சாஞ்சிட்டு இருந்தார். கொஞ்ச நேரம் அப்படி சாஞ்சிட்டு இருந்து வீட்டை வந்துட்டார். வீட்டை வந்தவர் தொழக்கூட வரல. 20 நாட்கள் உமர் ரலியல்லாஹு நோய்வாய்ப்பட்டிருந்தார். அவரை 20 நாட்கள் நோய் விசாரிக்க போனாங்களா? ஏன்? இந்த வசனம் அவருடைய உள்ளத்தில் ஏற்படுத்தின அந்த பாதிப்பு நிச்சயமாக நிச்சயமாக உங்களுடைய ரப்பினுடைய தண்டனை வந்தே தீரும் என்றோ அவர் உள்ளத்தில் அது ஒரு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்திச்சு. இது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தின வசனம் தான் இந்த வசனம். அது மாதிரிதான் ஒரு சஹாபி சொல்றார், அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகள் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், நான் பள்ளிக்கு போற நேரம், சந்தைக்கு போற நேரம் அவர் தொழுது இருந்தார். தொழுகையில சூரத்து தூர ஓடிட்டு இருந்தார். அப்ப நான் போற நேரம் அவர் ஓடின வசனம் فَمَنَّ اللَّهُ عَلَيْنَا وَوَقَانَا عَذَابَ السَّمُومِ சூரத்துல் தூர்ல 24வது 26வது வசனம் 27வது வசனம். فَمَنَّ اللَّهُ عَلَيْنَا وَوَقَانَا عَذَابَ السَّمُومِ إِنَّا كُنَّا مِنْ قَبْلُ نَدْعُوهُ إِنَّهُ هُوَ الْبَرُّ الرَّحِيمُ. அல்லாஹ் தஆலா எங்கள் மீது அருள் மாளித்திருக்கிறார். فَمَنَّ اللَّهُ عَلَيْنَا முஃமின்கள் சொல்வாங்க மறுமை, فَمَنَّ اللَّهُ عَلَيْنَا அல்லாஹ் தஆலா எங்கள் மீது அருள் மாளித்திருக்கிறான். وَوَقَانَا عَذَابَ السَّمُومِ கடுமையான தண்டனையில் இருந்து எங்களை அவன் பாதுகாத்து இருக்கிறார். இது மூமின்கள் மறுமையில சொல்ற வசனம். வேண்டாம், இந்த சூரா மறுமை நாளை பற்றி ஒரு பகுதி, மறுமை நாள்ல நரகவாதிகளை பற்றி இன்னொரு பகுதி, மூமின்களை பற்றி இன்னொரு பகுதி பேசுற சூரா. அப்ப அது மூமின்கள் சொல்லுவாங்களாம், சொர்க்கத்துல இருந்துகிட்டு ஒரு ஆளை பார்த்து ஆள்கால் கழிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்படி கழிச்சிட்டு இருக்கிற நேரம் தான் சொல்லுவாங்க, அல்லாஹ் எங்களுக்கு எவ்வளவு அருள் பாலிச்சுக்கிறார், எங்களை சொர்க்கத்துக்குள்ள அனுப்பிக்கிறானே, மறுமையில் அந்த தண்டனையில் இருந்து அல்லாஹ் எங்களை பாதுகாத்துட்டானே என்று சுவர்க்கவாதிகள் கழிச்சிருப்பாங்க. இந்த வசனத்தை அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா, நான் அந்த சாபி சொல்றார், நான் கடைக்கு சந்தைக்கு போற நேரம் அவன் ஓடி செய்கிறார். நான் சந்தைக்கு போய் பொருட்களை எல்லாம் வாங்கி ரிட்டர்ன் வீட்டுக்கு வாங்க, அப்பையும் அதே வசனத்தை தான் தொழுகையில ரிப்பீட் பண்ணிக்கிட்டே فَمَنَّ اللَّهُ عَلَيْنَا وَوَقَانَا عَذَابَ السَّمُومِ فَمَنَّ اللَّهُ عَلَيْنَا وَوَقَانَا عَذَابَ السَّمُومِ அந்த வசனத்தை அவர் ரிப்பீட் பண்ணிட்டீங்க. என்ன அந்த வசனம்? அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா
அவங்க உள்ளத்துல ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுச்சு. அதுல கருத்தை பாருங்க, அல்லாஹ் எவ்வளவு பெரிய அருளை எங்களுக்கு சேர்ந்திருந்தார். நோயினை தரக்கூடிய தண்டனையில் இருந்து அல்லாஹ் எங்களை பாதுகாத்திருக்கிறார். ஏனென்றா அந்த வெற்றி எப்படி பாருங்க, இந்த மண் சரிவு அகப்பட்டாங்க. நாங்க சொல்ல அந்த ரம்புக்கல்ல இந்த ஏரியா கிட்டத்தட்ட 400 லட்சம் குடும்பம் இருக்கிறேன். அதுல ஒரு ஊர் தான் பெண்ணால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. கவலை இருந்தாலும் தப்பி நாட்கள்ல மறுபடியும் எப்படி எங்களை தப்ப வச்சுட்டானே பாதுகாத்து எப்படி அந்த ஒரு ஆபத்தில் இருந்து நாங்க ஒரு ஆக்சிடென்ட் நாங்க பட்டோம். ஆனா ஆக்சிடென்ட் வாகனம் கடும் டேமேஜ், ஆனா எங்களுக்கு ஒரு பாதிப்பும் இல்லை. எப்படி நாங்க அல்லாஹ் புகழணும், எவ்வளவு சந்தோஷம் இருக்கு. அது மாதிரி நரக வேதனை அங்க தண்டனை நடக்குது, நரகம் நேருக்கு நேர பார்க்கலாம். ஆனால் இவங்க நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டு சொர்க்கத்தில் இருக்கிறாங்க. அவனோட உணர்வு எப்படி இருக்கும் சொல்லி ஓதி ஓதி. இதுதான் புராண நடைமுறைப்படுத்துறதுக்குரிய ஒரு உதாரணம். நாங்க 30 படிக்க தேவை. நாங்க ஒரு வசனத்தை படிச்சாலும் அதை ரிப்பீட் பண்ணி அதை பாடமாக்குற, அதை கருத்தை நாங்க விளங்குறது, அதை கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கிற, அதை முடியுமா நடவுங்கிற நடைமுறை வாழ்க்கையில கொண்டு வர இப்படியான விஷயங்களை இந்த சூரத்து தூர் இப்படி நான் எத்தனை பேர் சொல்லிட்டேன்? எத்தனை பேர்? முத்தையும் ரலியல்லாஹு அன்ஹு, 2வது உமர் ரலியல்லாஹு அன்ஹு, 3வது அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா. இதே சூராவுல இன்னொரு வசனம் ஞாபகம் இல்ல, இன்னொரு வசனத்தை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரிப்பீட் பண்ணிக்கிட்டு இருப்பான். அவட லைஃப்ல சேஞ்ச் ஏற்படுத்தின வசனம் அந்த வசனம், அந்த சூறாக்குள்ளதான் நாங்க இப்ப நுழைய போறோம். எனவே இத வறுமனை கருத்துக்களை கடந்து போகாம நாம இந்த சூறாவை இன்ஷா அல்லாஹ் படிச்சு முடிய கூட அது எங்கட உணர்வுகள்ல நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக்கும். எங்களோட உள்ளத்துல ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை இந்த சூறா ஏற்படுத்தும். ஏன் இதை திரும்பி சொல்றா, நாங்க ஜுஸு 50 படிச்சோம், அது மாதிரி ஜுஸு தபாரத் எல்லாம் படிச்சோம். இந்த சூறாக்கள் திருப்பி 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 பேசியதெல்லாம் எதை பத்தி? மறுமை நாளகம். மறுமை நாளகம் ஏன் இந்த சூறாக்களும் இந்த ஜுஸுல் இருக்கிற சூறாக்களும் அதைத்தான் பேசுவோம். அதையும் குறிப்பாக சூரத்து தூரும் அதைத்தான் பேசுவோம். மறுமை நாள் அதோடு தொடர்பான விடயங்கள், உலக அழிவு, மறுமையில மனிதர்களுடைய நிலைப்பாடு, காவிர்கள் எப்படி இருப்பார்கள், மோமின்கள் எப்படி இருப்பார்கள், ஏன் ரிப்பீட் பண்ணி பேசுது குர்ஆன் என்றால் இந்த பவுண்டேஷன் சரியா விழுந்துட்டென்றால், அதாவது மறுமை என்கின்ற அத்திவாரம் சரியாக உள்ளத்துல விழுந்துட்டென்றால் அதுக்கு பிறகு ஒன்றுமே சொல்ல. அதாவது ரசூலுல்லாஹ் சக்சஸ் 23 வருஷத்துல இப்படி ஒரு சமூகத்தை அவரா இப்படி உருவாக்க என்றால் அந்த பவுண்டேஷனை போட்டுட்டார். மறுமைக்காக வாழுகின்ற மனிதர்கள் என்ற அந்த அத்திவாரத்தை போட்டுட்டுடனே பிறகு அவங்களுக்கு பின்னால குத்திக்கிட்டு நிக்க தேவையில்லை. தொலைவாங்க, நோன்பு முடிக்கவாங்க, பாவம் செய்யாதன்னு சொல்லி குத்திக்கிட்டு நிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஹிஜ்ரத் வந்தது இப்ப அந்த மறுமையை விசுவாசிக்கிற உண்மையா நம்புற ஒரு மனிதனாக இருந்தா இந்த நிகழ்வுகளையும் அவன் படிப்பிடப்படுவான். பாருங்க, எவ்வளவு மாளிகைகள், வாகனங்கள், வசதி வாய்ப்புகள் ஒரு செகண்ட்ல நிலத்துக்குள்ள வைத்தி, ஒரு செகண்ட் எத்தனை வாகனங்கள் அக்குரண சைத்தோடு தெரியும். இந்த வாகனத்துல உதவிப்பாகங்கள், சில வாகனங்கள்ல பார்ட்ஸ் இருக்கு 3-4 லட்சம் ரூபாய், 5 லட்சம் ரூபாய், 10 லட்சம் ரூபாய் பார்ட்ஸ் எல்லாம் இருக்காது. எல்லாம் இதான் மனுஷன் நிலை. உலகம் இப்படித்தான் அழியும். எனவே இதே சிந்தனை அந்த சஹாபாக்கள் மறுமை இப்படித்தான் நடக்க போகுது, உலகம் அழிஞ்சிடும், நாங்க என்னத்தை தான் சேர்த்து வச்சாரு இப்படி இருக்கிற நேரம் ஹிஜ்ரத் வருது. பயங்கரமான மறுமை பற்றிய நம்பிக்கை கொடுத்தாச்சு மக்காவுடைய சஹாபாக்கள் ஃபுல்லா. அந்த அவங்கள சார்ஜ் பண்ணி வச்சிருக்கி மறுமை நம்பிக்கையை கொடுத்து முழுமையா. இப்ப ஹிஜ்ரத் வாரம் எப்படி வாராங்க?
முழு எல்லாத்தையும் விட்டு பொழுதுதான் பாருங்க அல்லாஹ் தருவான் என்ற நம்பிக்கை, இல்லாட்டி மறுமையில நீ கிடைக்கும் என்ற நம்பிக்கை. இங்க வந்து சேர்ந்தாங்க வெறும் கையோட. அன்சாரிகள் இருந்தா, அன்சாரிகள் அப்படியே எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பயாவது பின்னால நின்று பார்த்தாங்களா? வசூல் பண்ணாங்களா? இல்லை. ஒரே ஒரு வசனம் சொன்னாங்க, இதோ முஹாஜிரீன்கள் வந்திருக்கிறார்கள், உங்களுடைய விருந்தாளிகளாக அவர்களை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். அப்புறம் அன்சாரிகள் அவருடைய இன்னும் எல்லாம் கொடுக்க முடியுமோ அவ்வளவுத்தையும் கொடுத்து என்ன செய்யலாம், முஹாஜிரீன்களை ஒரு நாளும் சொல்லல நீங்க அகதியா வந்தார்கள் அப்படி இப்படி எந்த ஒரு வசனம் கூட அவங்க பாவிக்கல. இந்த முடிவு எடுப்பதற்கு அடிப்படையாக அமைந்தது என்ன? அவங்களுக்கு அந்த கொடுக்கப்பட்ட அந்த உணர்வு, மறுமை பற்றி அந்த நம்பிக்கை, அந்த உணர்வு தான் அவங்களுக்கு அப்படியான ஒரு முடிவுக்கு தூண்டியது. அன்புக்குரிய சகோதரர்களை, எனவே இந்த சூறாக்களை நாங்க சும்மா கடந்து போகக்கூடாது. மறுமை பற்றிய நம்பிக்கையை ஆழமாக எங்களை உள்ளத்துல கொண்டு வந்து அதுதான் எங்களை இயக்குகின்ற சக்தி. சொல்ல எங்களை இயக்குறது எதென்றால் மறுமையை பற்றி அந்த நம்பிக்கையை இயக்கணும். நான் தொழில் செய்த நேரம் அல்லாஹ் பார்த்துக்கிறார், நான் குடும்பம் நடத்த நேரம் அல்லாஹ் பார்த்துக்கிறார், நான் மறுமையில இதுக்கு அக்கௌண்ட் இருக்கு நான் பாகசம், தொழில் செய்த நேரம் என் மறுமையில நான் பாகசம், பிள்ளைகளோட விஷயத்துல நான் மறுமையில் அல்லாஹ்க்கு பாகசம், மனைவிட விஷயத்துல நான் மறுமையில் அல்லாஹ்க்கு பாகசம், கணவனுடைய விஷயத்துல நான் அல்லாஹ்வுக்கு மறுமையில பாகசம். அப்ப இந்த அக்கௌண்டபிலிட்டியை கொண்டு வரதுக்கு தான் அல்லாஹ் தஆலா இந்த சூறாவுல என்ன செய்யறாங்க, ஓரளவுக்காவது நான் முழுமையா இல்லாட்டியாலும் ஓரளவுக்காவது நாங்க நியாயமா நீதியா நேர்மையா நடக்கிறதுக்கு மறுமையை பற்றிய பயம் உதவுதா இல்லையா? கொஞ்சமா ஃபுல்லா சஹாபாக்கள் லெவலுக்கு வராட்டியாலும் சில நேரம் பிசினஸ்ல அங்கால சில போகக்கூட நாம் இங்க உழைச்சிக்கலாம், ஆனால் அங்க அல்லாஹ் கிட்ட போய் கனவு கொண்டுமே என்ற அந்த உணர்வு வந்து எங்களை சில நேரம் உசிப்பி விடு. ஒரு பாவம் செய்யறதுக்கு துணியிற சந்தர்ப்பத்துல நாங்க சில நேரம் மற்ற மனிதர்களுடைய பார்வைக்கு படாம எங்களை கட்டித்தனத்தால நாங்க இந்த பாவத்தை செய்யலாம். நான் நல்லா கிட்ட மகசூலுடைய மறுமையில நான் எதுக்கு கவர்மெண்ட் கணக்கு சொல்லணுமே என்ற பயம் எங்களுக்கு கொஞ்சம் வந்து அப்படி தட்டி விடு. அதுக்குத்தான் அல்லாஹ் திருப்பி திருப்பி எல்லா சூறாக்களையும் இந்த மறுமையை பற்றிய சிந்தனை எங்களுக்கு தந்திருக்கிறாங்க. அதனாலதான் இந்த இந்த சூறா பாருங்க, 4 சஹாபாக்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய திருப்பு முனையாக அமையக்கூடிய வசனங்களை இந்த சூறா, என்டையர் சூறா இல்லை, சில நேரம் மொத்த சூறாவும் குர்ஆன்ல லைஃப்ல மாற்றத்தை கொண்டாங்க. உமரதியல்லாஹு லைஃப்ல கொண்ட அந்த மாற்றம் இன்னாரா ரப்பிக லவாக்கிய, இந்த துண்டு மட்டும்தான். அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட அந்த டர்னிங் பாயிண்ட்ல கொண்டு வந்தது என்ன? ஒரு வசனம், வமன்னல்லாஹு அலைனா வவகானா மின் அஸாபி ஸபுர் என்ற இந்த ஒரு வசனம் தான். முத்தைம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள இஸ்லாத்துக்குள்ள கொண்டு வரதுக்கு காரணமாக அமைஞ்சது என்ன? அம்ஃபுலிகு மின் கைரி ஷைஇன் அம் ஹுமுல் காலிகூன், இந்த வசனம் மட்டும்தான். அது போதும். அப்படி குர்ஆனை நாங்க படிக்கிற நேரம் எங்களை ஒரு வசனம் அப்படி நிப்பாட்டி அதான் எங்களோட வாழ்க்கையில நீங்க கொள்ளக்கூடிய வசனம். அதை தேடுங்க, நீங்க படிக்கிறது குர்ஆனை படிக்கிறத தேடுங்க. இன்ஷா அல்லாஹ் நாங்க 4 ஜுஸு படிச்சு முடிச்சிக்கிறோம். அந்த 4 ஜுஸுக்குள்ளேயும் தேடி பார்ப்போம் எந்த வாழ்க்கையில திருப்பு முனையாக அமைந்த வசனம் எது. அப்படி ஒன்றும் படாட்டி இன்ஷா அல்லாஹ் 27வது ஜுஸுல இருக்கிற சூறாக்கள் சூரத்துல் தூரிலிக்கு, சூரத்துல் நஜ்மிலிக்கு ஆகவும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய சூரா அல் கமரிலிக்கு, சூரா ரஹ்மான், சூரா வாக்கியா, அது மாதிரி சூரத்துல் ஹதீத். இந்த சூறாக்களை இன்ஷா அல்லாஹ் நாங்க விரிவாக படிக்கிறது எங்களுக்கு அருள் பாடிப்பானாக. இன்ஷா அல்லாஹ் வாரக்கடலிலிருந்து நாங்க சூரத்துல் அத்தூர், நீங்களும் அதுல கருத்தை படிச்சுட்டு வாங்க. இன்ஷா அல்லாஹ் கருத்தை படிச்சுட்டு வாங்க.
முடியும் என்றால் குர்ஆனை கையில வச்சிருப்பார். குர்ஆனை கையில வச்சு நாங்கள் ஒவ்வொரு வசனமாக பார்க்கிற நேரம் அதுக்கு இன்னும் தாக்கம் இருக்கு. அந்த சூறாக்களை டியூட் அடிச்சு நிற்கிறதுக்குரிய நேரவாசங்கள் போதாது. அதனால நீங்க முடியும் என்றால் இதுல இந்த சூரத்து தூருடைய கருத்தை வாங்கிட்டு வாங்க. ரெண்டாவது இந்த சூறாவினுடைய படிக்கிற நேரம் குர்ஆன்ல கையில நாங்கள் குர்ஆனை வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். இன்றைக்கு பேசின விஷயங்களை நாங்கள் சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் 3 விஷயங்கள் நான் தொட்டு காட்டுகிறேன். ஒன்று, நாங்கள் ஏற்கனவே படித்த சூறா ஜுஸு 28வது ஜுஸு, அதனுடைய நடைமுறை பகுதியாக நாங்கள் இஸ்லாமிய குடும்பம் என்ற அந்த எண்ணக்கருவை கிட்டத்தட்ட 4 வகுப்புகள்ல நாங்கள் படிச்சோம். அதுக்குரிய ஹேண்டவுட்டோட கைகறி அதை முடியுமான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எங்களோட வீடுகளில் நடைமுறைப்படுத்துறதுக்கு நாங்கள் முயற்சிப்போம். அப்போ எங்களுக்கு இந்த கிளாஸ் ஒரு வெற்றிகரமாக அமையும். ரெண்டாவது விஷயம், தற்போதைய அனர்த்த சூழல்ல நாங்கள் நடந்து கொள்ள வேண்டிய முறையில மிக முக்கியமாக நாங்கள் அனர்த்தத்துக்கு காரணகர்த்தாக்களாக அமையாமல் இருக்கிற எங்களுடைய நடத்தைகள். அதே நேரம் இப்பொழுது பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நாங்கள் அந்த இடத்துல துவா கேட்கறதோட எங்களோட சதுர ரீதியாக பண ரீதியான உதவிகளை நாங்கள் செய்யணும். ஏன்னா இப்படியான சந்தர்ப்பங்கள் இது பொருள் எங்களுக்கு எப்படி வருமானு சொல்லி தெரியாது. நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நன்மைகளை கொள்ளையடிக்க பார்ப்போம். மூன்றாவது, சூரத்து தூர்ல இருந்து நாங்கள் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் தொடங்க போறோம். 27வது ஜுஸ். 28 நாங்கள் எப்படி படிச்சோமோ அப்படித்தான் 27 நாங்கள் படிக்க போறோம். ஆனால் இன்னொரு படி வித்தியாசமாக நாங்கள் படிப்போம். ஒவ்வொரு வசனங்களையும் நாங்கள் படிக்கிற நேரம் அதுல உணர்வுகளை நாங்கள் உள்வாங்கி அதை பற்றி சிந்திச்சு அதை எங்களோட வாழ்க்கையில் எப்படி தாக்கத்தை ஏற்படுத்தும், மாற்றத்தை ஏற்படுத்தும் என்ற அந்த கோணத்துல நாங்கள் படிப்போம். எனக்கு அதுக்காக நீங்களும் ஒரு ஹோம்ஒர்க் செய்யணும். ஹோம்ஒர்க் ஒன்று செய்யணும். ஏன்றால் நீங்க கட்டாயம் இந்த சூறாவை படிச்சுக்குவாங்க. வார நேரம் இந்த சூறாவை கையில வச்சுக்கோங்க. நீங்க குர்ஆன் வீட்டில் ஓதுற குர்ஆனை கொண்டாந்தாலும் ஓகே, அல்லது பள்ளியில் வைக்கிற குர்ஆனை வச்சிருந்தாலும் ஓகே. எங்களுக்கு குர்ஆனை வச்சு படிக்கிற நேரம் இன்னும் தாக்கம் கூடுதலாக இருக்கு. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா குர்ஆனிய சமூகம் ஒன்றை உருவாக்குவதற்குரிய சந்தர்ப்பத்தை எங்கள் எல்லோருக்கும் ஏற்படுத்தி தருவானாக. குர்ஆனிய மனிதர்களாக அல்லாஹ் தஆலா எங்களை கபூல் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க.